ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டில் நெத்திலி மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெத்திலி மீன் வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் சென்டர் முள் மட்டும்தான் இருக்கும். அதுவுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டோம்னா ரொம்ப கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புதுசாக மீன் சமைக்கிறவங்க ஃபஸ்ட் டைம் இந்த மீன் சமைச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா பிங்கிஷ் கலரில் இருக்கும். நம்ம வாங்கும்போது அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். மீனை கலந்து வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், அதோட மல்லித்தூள், கரம் மசாலா தூள், கருவேப்பிலை, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இந்த மசாலா பொடியோட அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சோள மாவு, அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். எப்போவுமே மீனுக்கு மசாலா கலந்து வைக்கும்போது உப்பு காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கலந்து வைக்கணும். அப்போ தான் மீனில் நல்லா ஊறி வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி மாவு, சோள மாவு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ மசாலா வந்து ரொம்ப தண்ணியாட்டு இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கலந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம மீனை பரட்டி வைக்கும்போது மசாலா மீனில் நல்லா பிடிக்கும். இல்லைன்னா மீன் தனியாக மசாலா தனியாக போயிடும். டேஸ்ட் எதுவுமே மீனில் இறங்காது. இப்போ மீன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவில் நல்லா பரட்டி வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி கலந்து விடும்போதே உள்பக்கமும் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், மீனுக்கு வந்து மசாலா போட்டாச்சு. இது வந்து குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து மீனில் பிடிக்கும். இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போ மீன் நல்லா ஊறிடுச்சு. நம்ம வந்து இதை பொரிச்சுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் மீனை சேர்த்ததும் மசாலா வந்து உதிராது, மீனும் பாத்திரத்தில் ஒட்டாது. ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு மீன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா மிதமான தீயில வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நெத்திலி மீன் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். மீன் வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி வேணும்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுமே மீனை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சோம்னா நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா மொறுமொறுன்னு வறுத்துட்டோம்னா நம்ம நடுவில் இருக்கிற முள்ளை வந்து எடுக்கவே வேண்டியதில்லை. நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுமே நல்லா கிறிஸ்பி ஆயிடும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், சுட சுட நல்லா மொறுமொறுன்னு நெத்திலி மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மசாலா போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவையானப்போ நல்லா சுட சுட ஃப்ரை பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா வந்து மீனோட நல்லா கோட்டாகி வரும். கொஞ்சம் கூட எண்ணெயில் உதிராது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.